இன்பத் தமிழ் வானொலியில் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் முஹம்மது எஸ் மோசீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நேர்கள் நபிமொழி கேட்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் மன தூய்மையுடன் 40 நாட்கள் ஜமாத்தாக முதல் தக்பீருடன் தொழுவாரோ அவருக்கு 2 உரிமைச் சீட்டுகள் கிடைக்கின்றன. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமைச் சீட்டு, மற்றொன்று நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமைச் சீட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திர்மிதி. ஸ்ரீலங்கா அரசே இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயம் தகனம் செய்வதை நிறுத்துக. மனித உரிமைகளை பேணுக. மெல்பர்ன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், மெல்பர்ன் மனித உரிமைகள் ஒன்றியம் மெல்பர்னில் உள்ள அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் சங்கமமாகும். இந்த ஒன்றியம் முக்கிய மெல்பர்ன் அமைப்புகளுடன் இணைந்து ஸ்ரீலங்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக தற்பொழுது நடக்கும் இனவாத செயற்பாடுகளை உடன் நிறுத்த குரல் எழுப்ப பல எழுச்சி போராட்டங்களை இனி நடாத்த உள்ளது. இதன் அடிப்படையில் எமது முதல் போராட்டம் மெல்பர்ன் வாகன போராட்ட பேரணி இவ்வாரம் நடைபெறவுள்ளது. நாள் 10 ஜனவரி மாதம் 2021. நேரம் நண்பகல் 2 மணி. சேரும் இடம் பிளாக்ஸ்டாப் கார்டன், வில்லியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெல்பர்ன். மீண்டும் அந்த விவரங்கள். நாள் 10 ஜனவரி மாதம் 2021. நேரம் நண்பகல் 2 மணி. சேரும் இடம் பிளாக்ஸ்டாப் கார்டன், வில்லியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெல்பர்ன். உங்கள் வாகனங்களுடன் இந்த எழுச்சி போராட்டத்தில் உங்கள் குடும்பத்தாரோடு கலந்து சிறப்பிக்குமாறு மிக உரிமையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வாகனங்களுக்கு தேவையான பதாகைகள், ஸ்டிக்கர்ஸ் என்பன ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும். ஒரு வாகனத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே பயணிக்கலாம். அனைத்து கோவிட் கட்டுப்பாடு விதிகளும் கடுமையாக கடைபிடிக்கப்படும். இது மெல்பர்ன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், மெல்பர்ன் மனித உரிமைகள் ஒன்றியம் வழங்கும் அழைப்புதல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கவிதை பக்கம். இந்த கவிதையினை யாத்தவர் கல்ஹின்ன பௌமி ஹலீம்டீன். ஓ என் சமூகமே, பற்றி எரிகிறது சடலங்கள், பதறி அழுகிறது இதயங்கள். கண்ணீர் துளிகளால் அணையப் போவதில்லை அந்த தகனத்தீ.
கண்ணீர் துளிகளால் அணையப் போவதில்லை அந்த தகனத்தீ. உன் நொந்து போன மனவெளியின் உச்சகட்டத்தில் கையேந்திக் கேள், கையேந்திக் கேள். அதுவே எம் இதயங்களில் பற்றி எரியும் தீயையும் அணைத்து அதற்கு உடந்தையானவர்களின் இதயங்களையும் சுட்டெரித்து விடப் போதுமானது. ஒரு இனத்தின் உணர்வுகளை சிதைத்து பிணத்துக்கு கூட சித்திரவதை செய்கிறார்கள். சடலத்துக்கும் சாம்பலுக்கும் விலை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். பற்றி எரிகிறது சடலங்கள், பதறி அழுகிறது உறவுகள். உலக சுகாதாரமே விஞ்ஞானத்திடம் அறிவுரை கேட்கும் போது இங்கே சுகாதாரமும் விஞ்ஞானமும் அரசியலால் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அன்று இனவெறி பிடித்தவர்களால் உயிர்களும் உடைமைகளும் கொளுத்தப்பட்டன. இன்று பிணவெறி பிடித்தவர்கள் எம் இதயங்களை கொளுத்துகிறார்கள். பற்றி எரிகிறது தடலங்கள், பதறி அழுகிறது உறவுகள். வாய்கிளிய பேசி வாக்குகளை வாங்கியவர்களும் இன்று வாயடைத்து நின்று வக்காலத்து வாங்குகிறார்கள். ஓ என் சமூகமே, உன்னை தனிமைப்படுத்தி ஒதுக்கி ஓரங்கட்ட நினைப்பவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். கொடுங்கோளர்களின் கொட்டங்கள் அடங்கும் அந்த நாளும், கொக்கரிப்பவர்களின் கொழுப்பு அடங்கும் அந்த நாளும் வெகு தூரத்தில் இல்லை என்று. பற்றி எரியும் சடலங்களால் பதறியலும் உறவுகளை, பிணத்தை கூட விட்டு வைக்காது அத்துமீறப்படும் அநீதிகளை அவனிடமே முறையிடுவோம், அவனிடமே முறையிடுவோம். திட்டமிட்டு செய்யப்படும் மனித உணர்வுகளின் சித்திரவதைகளையும் அவனிடமே முறையிடுவோம். நாம் அவனிடமே முறையிடுவோம். எமது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 0740060055. மீண்டும் அந்த இலக்கம் 0740060055. குரல் வெண்பாவும் அதற்கான விளக்கமும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு குரல் வெண்பாவையும் அதற்கான விளக்கத்தினையும் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இவ்வாறு வெண்பாவினை இப்பொழுது பார்ப்போம். வறுமையில் வாழ்வோர்க்கு வாழ்வளிப்பார்க்கே மறுமை வாழ்வோங்கும் மணந்து. வறுமையில் வாழ்வோர்க்கு வாழ்வளிப்பார்க்கே மறுமை வாழ்வோங்கும் மணந்து. நல்லொழுக்கத்தை இஸ்லாம் கூறும் நல்ல பண்பனை வலியுறுத்தி அறிவுரை கோரும் வெண்பாவாக இன்றைய குரல் வெண்பா அமைகிறது. அதாவது வெண்பாவின் முதல் அடியில் வறுமையில் வாழ்வோருக்கு, இது வசதி வாய்ப்புகள் இன்றி வறுமையுடன் வாழ்ந்திடும் மக்களுக்கு. அடுத்து வாழ்வளிப்போர்க்கே என்ற பதம், இது அந்த வசதி குறைவான மக்களுக்கு எவர் வறுமையினை போக்க உதவி செய்கிறார்களோ அந்த மனிதர்களின் மறுமை வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பதே இன்றைய வெண்பாவின் விளக்கமாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது குரல் வெண்பாவும் விளக்கமும். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி
வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். ஸ்ரீலங்கா அரசே இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயம் தகனம் செய்வதை நிறுத்துக. மனித உரிமைகளை பேணுக. மெல்பர்ன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், மெல்பர்ன் மனித உரிமைகள் ஒன்றியம் மெல்பர்னில் உள்ள அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் சங்கமமாகும். இந்த ஒன்றியம் முக்கிய மெல்பர்ன் அமைப்புகளுடன் இணைந்து ஸ்ரீலங்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக தற்பொழுது நடக்கும் இனவாத செயற்பாடுகளை உடன் நிறுத்த குரல் எழுப்ப பல எழுச்சி போராட்டங்களை இனி நடாத்த உள்ளது. இதன் அடிப்படையில் எமது முதல் போராட்டம் மெல்பர்ன் வாகன போராட்ட பேரணி இவ்வாரம் நடைபெற உள்ளது. நாள் 10 ஜனவரி மாதம் 2021. நேரம் நண்பகல் 2 மணி. சேரும் இடம் பிளாக்ஸ்டாப் கார்டன், வில்லியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெல்பர்ன். மீண்டும் அந்த விவரங்கள் நாள் 10 ஜனவரி மாதம் 2021. நேரம் நண்பகல் 2 மணி. சேரும் இடம் பிளாக்ஸ்டாப் கார்டன், வில்லியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெல்பர்ன். உங்கள் வாகனங்களுடன் இந்த எழுச்சி போராட்டத்தில் உங்கள் குடும்பத்தாரோடு கலந்து சிறப்பிக்குமாறு மிக உரிமையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வாகனங்களுக்கு தேவையான பதாகைகள், ஸ்டிக்கர்ஸ் என்பன ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும். ஒரு வாகனத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே பயணிக்கலாம். அனைத்து கோவிட் கட்டுப்பாடு விதிகளும் கடுமையாக கடைபிடிக்கப்படும். இது மெல்பர்ன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், மெல்பர்ன் மனித உரிமைகள் ஒன்றியம் வழங்கும் அழைப்புதல்.
இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்த பக்கத்தில் அல் குர்ஆனில் இருந்து ஒரு வசனம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள் மற்றும் விளைபொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் திண்ணமாக உங்களை நாம் சோதிப்போம். இந்த நிலைகளில் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் எனில், தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கே உரியவர்கள், மேலும் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பிச் செல்வோராய் இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். அத்தகையோர் மீது அவர்களின் இறைவனிடமிருந்து நல்வாழ்த்துக்களும் நல்லருளும் உண்டாகும். இன்னும் அத்தகையோர்தான் நேர்வழி பெற்றவர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது அல் குர்ஆனில் இருந்து ஒரு வசனம். ஸ்ரீலங்கா அரசே இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயம் தகனம் செய்வதை நிறுத்துக. மனித உரிமைகளை பேணுக. மெல்பர்ன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், மெல்பர்ன் மனித உரிமைகள் ஒன்றியம் மெல்பர்னில் உள்ள அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் சங்கமமாகும். இந்த ஒன்றியம் முக்கிய மெல்பர்ன் அமைப்புகளுடன் இணைந்து ஸ்ரீலங்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக தற்பொழுது நடக்கும் இனவாத செயற்பாடுகளை உடன் நிறுத்த குரல் எழுப்ப பல எழுச்சி போராட்டங்களை இனி நடாத்த உள்ளது. இதன் அடிப்படையில் எமது முதல் போராட்டம் மெல்பர்ன் வாகன போராட்ட பேரணி இவ்வாரம் நடைபெறவுள்ளது. நாள் 10 ஜனவரி மாதம் 2021. நேரம் நண்பகல் 2 மணி. சேரும் இடம் ஃபிளாக்ஸ்டாப் கார்டன், வில்லியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெல்பர்ன். மீண்டும் அந்த விவரங்கள் நாள் 10 ஜனவரி மாதம் 2021. நேரம் நண்பகல் 2 மணி. சேரும் இடம் ஃபிளாக்ஸ்டாப் கார்டன், வில்லியம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெல்பர்ன். உங்கள் வாகனங்களுடன் இந்த எழுச்சி போராட்டத்தில் உங்கள் குடும்பத்தாரோடு கலந்து சிறப்பிக்குமாறு மிக உரிமையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வாகனங்களுக்கு தேவையான பதாகைகள், ஸ்டிக்கர்ஸ் என்பன ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும். ஒரு வாகனத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே பயணிக்கலாம். அனைத்து கோவிட் கட்டுப்பாடு விதிகளும் கடுமையாக கடைபிடிக்கப்படும். இது மெல்பர்ன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், மெல்பர்ன் மனித உரிமைகள் ஒன்றியம் வழங்கும் அழைப்புதல். உரை சித்திரம் மௌலானா காக்கா. பிரதியாக்கம் நம்ம ஊரு ஊர்வாயான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் முஹ்சின் பாயே, எப்படி சும்மா இருக்கலா? அல்ஹம்துலில்லாஹ், நாமளும் சேமா இருக்கோம் தம்பி. ஆமாம் தம்பி, போன கிழமை ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். என்னன்னு கேட்டால் நம்ம ராத்தா மகளுக்கு கல்யாணம். அப்புறம் என்ன செய்ய, போகத்தானே வேணும். ஆனால் ஒன்று சொல்லணும் தம்பி, ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமலும் இல்லை. இப்போ அந்த சீதன பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த பெரிய பெரிய இந்த டோனி அசனு அவனை இவனெல்லாம் கொண்டு போய் ரொம்ப கச்சேரியெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கவலைக்குரிய விஷயமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ தம்பி, 2 நாளைக்கு முந்தி கல்யாணத்துக்கு என்ன நடஞ்சின்னு கேளுங்க. மறவையா பறவையா கிறுக்கணுங்க மாதிரி இருக்காங்க தம்பி. அதாவது இங்கே பொண்ணுட்டுக்காரங்க 4-5 பேக்கிங் பண்ணி அதில் இந்த பல வகையெல்லாம் வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னொரு 10-15 பேக்கிங் இன்னும் இங்கே வருது. என்ன தம்பி இது? அந்த பழத்தை எடுத்து 7-8 கூடைய வச்சு ஒரு பொம்பளை காலையிலேருந்து அந்தி வர காட்டணும். அதை அப்படி வைக்கிறா இப்படி வைக்கிறா. அந்த ஒரு பொம்பளை பேக்கிங் பண்ணுறா, 10 பொம்பளைங்க சுற்றுவார இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதை எல்லாத்தையும் கால் பண்ணி நம்ம மச்சினேன் அன்னைக்கு அந்திக்கு, மச்சான் அந்திக்கு வந்துருங்க. நான் தானே, என்னடா கல்யாணம் இன்னும் 2 days இருக்கு, நான் ஏன் இப்போ போகணுன்னு. அவன் சொல்கிறான், இல்லை மச்சான் மரவை கொண்டு போ வாங்கண்டு. அங்கே போய் பார்த்தா தூரத்துலேருந்து காலியிலேருந்து வந்திருக்காங்க, புத்தளத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு என்னத்துக்குன்னா இங்கே அந்த பல வகையை கொண்டு போய் அங்கே கொடுக்குறதுக்கு. அது மரவையான். இது எங்கே தம்பி இந்த அதிசயம் இருக்கு? அப்புறம் இவங்கெல்லாம் முழு நாளையும் செலவழித்து அந்த பழத்தை வச்சு பேக்கிங் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அடுத்த நாள் இன்னொன்று வருது. ஏன் தம்பி எவ்வளவு நேரம், எவ்வளவு காசு? அந்த கொடுத்த பழத்தெல்லாம் சாப்பிட்றாங்களா? அதுவும் இல்லை, மேசையில் பரத்தி கோல் அடிச்சு, வாங்க நம்ம வீட்டுக்கு மரம் வந்துருச்சு வந்து பாருங்க அப்படின்ட்டு 4-5 நாள் அந்த பழத்தெல்லாம் மேசையில் வச்சு போட்டோவுக்கு மேலே போட்டோ அடித்து அதை ஃபேஸ்புக்லையும் அங்கேயும் இங்கேயும் போட்டு வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு 3 நாளைக்கு போன பிறகு அந்த பழமெல்லாம் அழுகி போகுது தம்பி. பாருங்க எவ்வளவு நேரம் அநியாயம். அது வேற இன்னொன்று தம்பி, நீங்கள் சொல்லுங்க, நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த மரவை இருந்துச்சா இல்லையா? அது சம்பந்தமா என்ன ஹதீஸ் தம்பி இருக்கு? தம்பி இதெல்லாம் வீண் விரம் இல்லை தம்பி, காசு மட்டும் இல்லை. பழத்தை வாங்கி அநியாயமாக்குற, மக்களோட நேரத்தை அநியாயமாக்குற. என்ன தம்பி ஆசியாதத்தவா அவ தானே கேப்டன் அதுல? இது தம்பி பொண்ணுட்டுக்காரர்களுக்கு மாப்பிள்ளோட்டுக்காரர்களுக்கு இடையில அந்த பொண்டுக மத்தியில நடக்கிற ஒரு கோல்டுவோ குளிர் யுத்தம். அன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா நடங்கில்ல, இப்ப இலங்கையில கல்யாணங்கள்ல பொண்ணுட்டுக்காரர்களுக்கு மாப்பிள்ளோட்டுக்காரர்களுக்கு இடையில பொண்டுகளுக்கு இடையில நடக்கிற கோல்டு யுத்தம். யாருக்கு அருமையா பழம் பேக் பண்ண தெரியும் அப்படிங்கிறது. அதுல ஆசியாவுமா ஒண்ணு. அட இஸ்லாத்துல என்னத்தான் தம்பி இந்த மரவையை பத்தி சொல்லியிருக்கு? என்ன ஹதீஸ் இருக்கு இஸ்லாத்துல? அதாவது கல்யாணத்தை பத்தி என்ன ஹதீஸ் இருக்கு? அதை கொஞ்சம் இப்ப எடுத்து சொல்லுங்க எனக்கு. நான் போய் வரேன் தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது உரை சித்திரம் மௌலானா காக்கா. பிரதியாக்கம் நம்ம ஊரு ஊர்வாயான். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الرسل كلهم. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் நேர்கள் படித்ததும் சுவைத்ததும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்காக பிரதி அமைத்து இதனை வழங்கும் நான் ஏஜே ஷஹீம். நெல்சன் மண்டேலா 1950 முதல் 1990 வரை 40 ஆண்டு கால பகுதியில்
தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களின் விடுதலைக்காக சிறுபான்மை வெள்ளையின அரசுடன் விடுதலைக்காக பல்வேறு விதமாக பாமர கருப்பின மக்களுடன் இணைந்து விடுதலை போரில் ஈடுபட்டார் இவர். ஆரம்பத்தில் ஆயுத போரிலும் பின்னர் தமக்கே உரித்தான நெல்சன் மண்டேலா பாணியிலுமான சாத்வீக போராட்டத்தில் சிறையில் இருந்த வண்ணம் போராடினார் இவர். நெல்சன் மண்டேலாவின் 26 வருடகால சிறை வாழ்க்கையும் அவருடைய இளமையும் சிறையிலேயே அகப்பட்டு கழிந்து சென்றன. ரொபின் ஐலண்ட் சிறையில் இவர் 26 வருடங்கள் அடைப்பட்டு இருந்தார். இவரை பற்றிய பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த பதிவினை நான் வாசித்தது அல்லது அறிந்து கொண்டது பிரித்தானிய எழுத்தாளரான மார்ட்டின் மெரிடித் எழுதிய மெண்டலாவின் சுயசரிதை நூலில் இருந்து. 1962 ஆண்டு வெவார்ட் பிரதமராக இருந்த போது வெள்ளையின அரசிற்கு எதிராக புரட்சி செய்தார் எனும் குற்றத்திற்காக அவரை தூக்கு மேடை ஏற்ற வேண்டும் என முழு மூச்சுடன் செயற்பாடுகளில் இறங்கியது வெவார்ட் தலைமையிலான வெள்ளையின அரசு. மெண்டலாவை தூக்கு மேடைக்கு அனுப்பும் பணியினை மேற்கொண்டவர் அன்றைய வெள்ளையின அரசின் வக்கீல் பெர்சி யுட்டா. இவரே அரசு தரப்பு வக்கீலாக இருந்தார். பல மாதகால வழக்கு விசாரணையின் பின்னர் பல சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தால் பிரதமர் வெவார்ட் மற்றும் பிரதம நீதியரசர் பெர்சி யுட்டாரின் விருப்புக்கு ஏற்ப தூக்கு மேடைக்கு அனுப்ப முடியாவிட்டாலும் நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ரொபின் ஐலண்ட் சிறையில் 26 ஆண்டு காலம் கல்லுடைக்கும் தொழிலில் ஈடுபட்டார் நெல்சன் மண்டேலா. பின்னர் 1990 ஆண்டு சிறையில் இருந்து விடுதலையாகி தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின பிரதமராக சுதந்திர தென்னாப்பிரிக்காவின் கருப்பின பிரதமராக தென்னாப்பிரிக்காவை ஆட்சி செய்தார். அன்று பிரதமராகிய சில வாரத்திலேயே நெல்சன் மண்டேலாவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் சில வெள்ளையின நண்பர்களுக்கு நெல்சன் மண்டேலா விருந்து உபசாரம் வழங்குகிறார் எனும் செய்தி பரவியது. இதனை அறிந்த பத்திரிகையாளர்களும் ஏனைய ஊடகவியலாளர்களும் நெல்சன் மண்டேலா எந்த ஆட்சியில் இருந்த எந்த வெள்ளை இனத்தவர்களுக்கு இப்பொழுது விருந்து வழங்குகிறார் என்பதனை மக்களுக்கு புகைப்பட சான்றுகளுடன் எடுத்து கூற தமது தொலைக்காட்சி மற்றும் படமெடுக்கும் கருவிகளுடன் அவருடைய வீட்டை அன்று சூழ்ந்தனர். விருந்து முடிய நெல்சன் மண்டேலா வந்தவர்களை வழியனுப்ப அந்த வெள்ளையின விருந்தினர்களுடன் வெளியே வந்தார். அனைத்து பத்திரிகையாளர்களும் அதிர்ந்து விட்டனர். அங்கே இருந்த 2 வெள்ளையின விருந்தினர்களை பார்த்து. அவர்களுள் ஒருவர் நெல்சன் மண்டேலாவை தூக்கிலிடுவதற்காக அன்று பாடுபட்ட வெள்ளையின நீதியரசர் பெர்சி யுட்டா. அடுத்தவர் அக்கால பகுதியின் வெள்ளையின பிரதமரின் மனைவி வெவார்ட் அம்மையார். ஏனெனில் வெவார்ட் பிரதமர் அன்று உயிருடன் இருக்கவில்லை. ஊடகவியலாளர்கள் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஒருவர் நெல்சன் மண்டேலாவிடம் கேட்டார், உங்களை தூக்கு மேடைக்கு அனுப்ப முனைந்த அதற்கு பின்னர் உங்கள் வாழ்க்கையின் 70% சிறையில் வைத்து அங்கு உங்களுக்கு சித்திரவதைகள் செய்த இந்த யுட்டார் மற்றும் பிரதமர் வெவார்டின் மனைவி ஆகியோர்களுக்கா நீங்கள் விருந்தளித்து கௌரவிக்கிறீர்கள் என்று. அதற்கு நெல்சன் மண்டேலா மிக அமைதியாக கூறிய பதில் இது, காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், எங்களுக்கு இன்னல் தந்தவர்களையும் மன்னிப்போம், பழையவற்றை மறப்போம், மன்னிப்போம், மறப்போம். இன்றைய தென்னாப்பிரிக்கா எனும் இந்த வானவில் நாட்டுக்கு தேவையானது அது ஒன்றே,
ஆகவே நாம் தொடர்ந்தும் மறப்போம், மன்னிப்போம், மன்னிப்போம், மறப்போம். இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியினை அலங்கரிக்க அடுத்து வருவது இஸ்லாமிய கீதம். கீதம் சோதர தன்மையில் யாரும் சாற்றுவோம் சேர்ந்து எப்போதும் சாந்தம் தவழும் இறை கருணை உண்டாகும் போதுவோம் வாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உயர் கலிமாவின் பொருள் உலகெங்கும் கேட்க போதுவோம் வாருங்கள். எல்லை உரையற நாவால் இறை மனத்தோடு ஓதுவோம் வாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உயர் கலிமாவின் பொருள் உலகெங்கும் கேட்க ஓதுவோம் வாருங்கள். பொருள் கண்டுளம் தேறி மேல் வரும் மறுமையை நாடி பொய்மையும் பேதமும் இல்லா பாசத்தினால் ஒன்று கூடி புனித நல் இஸ்லாம் போதனை போலாம் ஓதுவோம் வாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். பாடலை பாடியவர் இசைமுரசு நாகூர் EM ஹனிஃபா. வாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். எமது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 0740060055. மீண்டும் அந்த இலக்கம் 0740060055. இன்றைய வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சலவாத் கேட்கலாம். يا سيدي يا رسول الله صلاة والسلام عليك يا نبي الهدى
صفوة المجتمع يا حبيب الله. நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் மரீனா இல்யா ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்கியவர் முஹம்மது எஸ் முஹ்சீன்.